ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விஜய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேறு லெவலுக்கு போயிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறிப்பாக வந்து இப்போ விஜய் பற்றி பேசுகிறப்ப நம்ம தமிழக அரசியலை வச்சு தான் வந்து பேசுவாங்க. விஜய் வந்து பிரபலமாக இருந்தாலுமே கூட அரசியலுக்கு அவர் வந்து புதுசு தான். அவர் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு 2 வருஷமாக அரசியலில் வந்து அவர் வந்து பயணிச்சிட்ருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தான் விஜய் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்காரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக பேசின விஜய் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவையும் சரி, அதேமாதிரி இந்தியாவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவையும் வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா தளபதி வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதேமாதிரி இவர் போகிற இடத்துல எல்லா இடங்கள்லையுமே மக்கள் வந்து எக்கச்சக்கமான வரவேற்பு வந்து கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட கோயம்புத்தூருக்கு வந்து போனார். அதில் ஒரு ரோட் ஷோ வந்து பண்ணார். அதில் வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு உற்சாகமான வரவேற்பு வந்து கொடுத்தாங்க. அதேமாதிரி பூத் கமிட்டி மீட்டிங் வந்து போட்டார். அதுலேயுமே அவருக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதிமுக திமுகவுக்கு கூட இந்த மாதிரி பூத் கமிட்டி மீட்டிங்லாம் போட்டாங்கன்னா இந்தளவுக்கு வரவேற்பு இருக்குமான்னு தெரியல. விஜய்க்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து அப்டேட் வந்துட்டுருக்கு. பட் வந்து இப்போ விஜய் ஒருத்தர் பார்க்க வராரு அப்படின்னா அதில் வந்து எல்லாருமே தொண்டர்கள் கிடையாது. பாதி பேர் வந்து ரசிகர்களாக வந்துருப்பாங்க. விஜய் வந்து ஒரு பிரபலம் அப்படிங்கிறதுனால அவரை பார்க்கறதுக்காக வந்து வருவாங்க. வர எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னா விஜய் ஜெயிச்சிடுவார். பட் அதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். வரதில் சில பேர் ஓட்டு போடலாம், அதுமாதிரி பல பேர் கூட ஓட்டு போடலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படியே வர எல்லாருமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகலாம், கன்வெர்ட் ஆகாமலும் இருக்கலாம். ஸோ அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த தேர்தல் நேரத்தில் தான் வந்து தெரிய வரும். அப்போ வந்து இங்கே தமிழ்நாட்டில் விஜய் ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னா திமுக உடனே அவங்களும் பங்குக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்க. இப்போ விஜய் வந்து கோயம்புத்தூருக்கு போனார். உடனே உதயநிதி ஸ்டாலினும் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து போனார். விஜய் வந்து டேரெக்டாக திமுகவை தான் வந்து டார்கெட் பண்ணுறாரு. அதிமுகவை விமர்சித்து அந்தளவு அவர் வந்து பேசலை, திமுகவை தான் டார்கெட் பண்ணுறாரு. அப்போ விஜய் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் திமுகவும் ஏதாச்சும் வந்து ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் இப்போ அதிமுக திமுக இந்த 2 கட்சியெல்லாம் தாண்டி தேசிய கட்சிகளோட போட்டி போடுற அளவுக்கு ஒரு சர்வே முடிவில் விஜய் வந்து டாப்புக்கு போயிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே நம்ம அதிமுக திமுக பின்னுக்கு தள்ளினதோட மட்டும் இல்லாமல் பாஜக காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளை பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு விஜய் வந்து டாப்புக்கு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே விஜயோட தொண்டர்களை வந்து படு உற்சாகமாக்கியிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். எல்லா பத்திரிகையாளர்களுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு வந்து தோணலை, ஆனால் விஜயால் வாக்குகளை வந்து பிரிக்க முடியும், நிச்சயமாக அதை அவர் வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பிரபல பத்திரிகை நிறுவனம் ஒன்று ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து அதிக செல்வாக்கு பெற்ற 4 கட்சிகளோட பேரை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த செல்வாக்கு பெற்ற கட்சிகள் வந்து தமிழக அளவில் கிடையாது, இந்திய அளவில். இதில் 4வது இடத்துல ஜனசேனா கட்சி வந்து இருக்குது. நடிகர் பவன் கல்யாணுடைய கட்சி தான் வந்து ஜனசேனா கட்சி. இந்த கட்சி 4வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. 3வது இடம் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பிடிச்சிருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் வந்து அந்த கட்சிக்கு வந்து அந்த கட்சியோட வளர்ச்சி வந்து வியக்கத்தக்க வகையில் இருந்தாலுமே கூட இந்த ரிப்போர்ட்டில் அவங்க வந்து 3வது இடத்த தான் வந்து பிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து 2வது இடம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பிடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பு வந்து இருக்குது. அதனால தான் அந்த கட்சி 2வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து முதல் இடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து பிடிச்சிருக்கு. விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து இன்னும் ஒரு சட்டமன்ற தேர்தலை கூட வந்து சந்திக்கலை. அப்படி இருக்கிறப்ப விஜய்க்கு முதலிடமா அப்படின்னா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட்டில் விஜய்க்கு தான் வந்து முதலிடம் வந்து கிடச்சிருக்கு. எது எப்படி இருந்தாலும் மாநில கட்சியை தாண்டி தேசிய கட்சியை நாங்கள் வந்து பின்னுக்கு தள்ளியிருக்கோம் அப்படின்னு இந்த விஷயம் வந்து விஜய் ரசிகர்களையும் தொண்டர்களையும் வந்து உற்சாகமாக்கியிருக்கு. நன்றி.